இந்துவிலே ரெண்டு நாக்கிட்டேன். சனாதன இந்து, சமத்துவத்தை விரும்புகின்ற சனாதனத்தை எதிர்க்கின்ற சாமானிய இந்து. நாங்கள்லாம் சபிக்கப்பட்ட இந்துக்கள். 2000 வருஷமா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள். இந்த சபிக்கப்பட்ட இந்துக்கள் சார்பாக நாங்கள் நிற்கிறோம். நீ சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற, நீ இந்து இருக்கிற, அதனால இனிமேல் இந்துன்னு என்னையும் சேர்த்து சொல்லாத. நான் வேற இந்து, நீ வேற இந்து. இந்த இந்தியில 2 பிரிவுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் செய்கின்ற துஷ்பிரயாரத்தை ஈஸியாக முறியடிக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மோடி வெகுளித்தனமாக முட்டாள்தனமாக நாடாளுமன்றத்திலே வளரிட்டார். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம், எங்களை எதிர்ப்பதற்கு காரணம் ஈடின்ட்டார். ஈடிக்கு, இன்கம் டேக்ஸுக்கெல்லாம் ஊரில் இருக்க எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பயப்படுவாங்க, மாநில கட்சிகள் பயப்படும். திமுகவோ அல்லது எங்களுடைய தலைவரோ, அந்த தலைவருக்கு கீழே வேலை பார்க்குற ராஜாவோ ஒரு காலமும் பயப்பட மாட்டோம். யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் கையில் மடக்கி, அது ஊடகமாக இருந்தாலும், உச்சநீதிமன்றமாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமாக இருந்தாலும், சட்டமன்றங்களாக இருந்தாலும், நாடாளுமன்றம், எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும். ஜனநாயகத்தின் பேரால், எண்ணிக்கை இருக்கிறது என்கிற பேரால் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இது ஹிட்லரை மாதிரி நடக்கிறாங்க, முசோலினி மாதிரி நடக்கிறாங்க. ஆனால் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் இயற்கை என்ன பாடம் கொடுத்துன்னு தெரியும். அதே முடிவு தான் அவங்களுக்கும் வரும். இன்று தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். திமுக தனிப்பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர் MP ராசா அவர்கள் தான் இன்று நாம் சந்திக்க இருப்பது. அவர்களுடன் பேசலாம். நல்லா இருக்கு. நல்லா சார். இன்னைக்கு பாஜக RSS திமுக மேல இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை முறியடிக்கிறதுக்கு திமுக நன்றி பாராட்டுக்குரியவர் நம்முடைய கவர்னர் தான். அவர் சொல்லிட்டார், சனாதன தர்மம் தான் சிறந்ததுன்ட்டார். இந்த இந்துங்கிற பேர் வரதுக்கு முன்னாடி இதற்கு பேர் சனாதனம். அந்த சனாதன மதங்கிறது 1916 இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி, அவங்க தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டி. மதன் மோகன் மாளவி ஆரம்பிச்சது ஒன்று. அந்த ஆத்தன்டிகேட்டட் புக்கில் 1916 சனாதன தர்மம் புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இது சனாதன தர்மா எட்டர்னல் ரிலீஜியன். இட் இஸ் ஓன்டு பை ஆரியன் பீப்புள். ஆரியர்கள் உயர்ந்தவர்கள், அழகானவர்கள், அவர்களுக்கான மதம் இது. அந்த சனாதன மதத்தில் தான் 4 வர்ணம் வருது. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நான் கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றோம். அதாவது எப்போவோ வெள்ளைக்காரன் கிறிஸ்தவர்களை பார்த்துட்டு, முஸ்லீம்களை பார்த்துட்டு, மீதி இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாத, இஸ்லாமியர்கள் அல்லாத, பௌத்தர்கள் அல்லாத இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் கொடுக்கலான்னப்ப, சிந்து நதிக்கரைக்கு அப்பால் இருக்கிற இந்த மக்களுக்கு அந்த பாரசீகத்தில் சிந்துங்கிறது நம்ம சொல்லும்போது ஹிந்துன்னு மாறும் உச்சரிப்பு. அப்படி இந்துன்னு பேர் கொடுத்தாங்க. அந்த இந்துங்கிற பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் இந்துக்களுக்கு எதிர்வங்கிறீங்க. நான் கேட்குறேன், கீழே இருந்து வருவோம். அருந்தையர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள். அவங்க இந்துக்களா இல்லையா? வன்னியர்களுக்கு MBC கொடுத்தது நாங்கள். ஏறத்தாழ 20% இருப்பாங்க. அவர்கள் இந்துக்களா இல்லையா? முக்குளத்தோருக்கு உரிமை கொடுத்தது யாரு? நாங்கள் தானே. ஆதி திராவிடர்களுக்கு 14 18 எத்தனை? அவங்க யாரு? இந்த 100 ஆண்டு கால திராவிட ஆட்சி, அந்த காலத்துல நீதி கட்சி ஆட்சியிலிருந்து திமுக வர நாங்கள் இது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம்னு சொல்கிறோம். இந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்துக்கு தான் கோயிலை திறந்துவிடுன்னு சொன்னோம், ரோடை திறந்துவிடுன்னு சொன்னோம், படிப்பை திறந்துவிடுன்னு சொன்னோம், சுகாதாரத்தை திறந்துன்னு சொன்னோம், பெண்ணுக்கு கல்வி விடுன்னு சொன்னோம். நாங்கள் பெண்ணுக்கு கல்வி கொடுத்ததெல்லாம் நாங்கள் என்ன இஸ்லாமிய பெண்களுக்கு சொன்னோமா, கிறிஸ்தவ பெண்களுக்கு சொன்னோமா? படிக்காத இந்து பெண்களுக்கு தானே சொன்னோம். அப்போது இந்து மதத்துக்கு யார் எதிரி என்பது வேறு, இந்துக்களுக்கு எதிரியாக என்பது வேறு. இந்து மதத்தில் சில தத்துவங்கள் இருக்கிற சனாதன தத்துவம். அந்த சனாதன தத்துவம் 4 பிரிவு. அந்த தத்துவத்திற்கு நாங்கள் எதிரிகள். இந்து மக்களுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. ஒருவேளை இந்து மக்களுக்கு எங்கள் எதிரிகள் யாரை சொல்லலாம்னா பிராமணர்கள் வேணா எங்களை சொல்லலாம். ஏன்னா அவங்க ஏகபோகமாக உரிமை வச்சிருக்கிறத நாங்கள் விரும்பலை, நேரடியாக எதிர்க்கிறோம். பெரியார் நேரடியாக எதிர்த்தார், அண்ணா நேரடியாக எதிர்த்தார், கலைஞர் நேரடியாக எதிர்த்தார், இப்போ இருக்க தலைவர் எதிர்த்தார். அப்போ வெறும் பிராமணர்கள் மட்டும் இருந்துக்கிட்டு இது இந்து மதம்னு கடைசியில் இருக்க அருந்தைன்னு சேர்த்துக்கிறிய. இப்போ நீ ஒரே உணவு ஒரே தேசங்கிறீங்களே, அருந்தையை சாப்பிட்ற ஒரே உணவு நீங்கள் சாப்பிடுவீங்களா? அப்போ இந்துங்கிற பேரால் யாரை ஏமாத்துறீங்க? சட்டத்தால் அறியப்பட்ட இந்துக்கள் எல்லோருக்கும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா இந்துக்களுக்கும் நாங்கள் தான் ஜவாப்தாரி, நாங்கள் தான் தலைமை தாங்குறோம், நாங்கள் தான் உரிமை வாங்கி கொடுக்குறோம். அதனால தான் சொன்னேன், இந்துவிலே ரெண்டு நாக்கிட்டேன். சனாதன இந்து, சமத்துவத்தை விரும்புகின்ற சனாதனத்தை எதிர்க்கின்ற சாமானிய இந்து. நாங்கள்லாம் சபிக்கப்பட்ட இந்துக்கள். 2000 வருஷமா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள். இந்த சபிக்கப்பட்ட இந்துக்கள் சார்பாக நாங்கள் நிற்கிறோம். நீ சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற, நீ இந்து இருக்கிற, அதனால இனிமேல் இந்துன்னு என்னையும் சேர்த்து சொல்லாத. நான் வேற இந்து, நீ வேற இந்து. இந்த இந்தியில 2 பிரிவுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் செய்கின்ற துஷ்பிரயாரத்தை ஈஸியாக முறியடிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 வருட திராவிட அரசியலுக்கு பின்னாடி தான் மக்கள் கீழிருந்து மேலே வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அதே மக்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறது இல்லை, அதுதான் ஒரு 10 ஆண்டு காலமாக போதுமான பிரச்சாரம், அதிமுக அரசாங்கத்தினுடைய விளைவு, இவையெல்லாம் இல்லாத காரணத்தினால்
ஒரு எஃபெக்டிவ் ப்ரொபகண்டா இல்லாதனால, ஒரு அரசாங்கம் எங்கள் கையில் இல்லாதனால, இப்போ நாங்கள் 10 வருஷம் முன்னாடியே திராவிட மாடல் நாங்கள் எடுத்துருந்தோம்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இருளர் வீட்டுக்கு போய் முதலமைச்சர் போயிருந்தாருன்னா, நரிக்குறவர் வீட்டுக்கு போயிருந்தாருன்னா, ஏன் நாங்கள் போகிறோன்னு காரணம் சொல்லியிருந்தோம்னா, இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு இடைவெளி வந்திருக்காரு. 10 ஆண்டு காலம் என்பது அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிகேட். அவன் ஒரு டிகேட்டுக்கு வந்து நாங்கள் கொள்கையை சொல்லிக் கொடுக்கல இல்லையா? சொல்லிக் கொடுக்காதனால மக்களுக்கு புரியல. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் என்னோட படித்த மாணவர்களே இடஒதுக்கீடில் படித்தவங்க எல்லாம் கேவலமாக பார்க்குறது, அந்த குத்தி காட்டுறது, நீங்கள்லாம் இடஒதுக்கீடில் வந்தீங்கன்னு. இப்போ இவங்க ஒரு இடஒதுக்கீடு வாங்கிறாங்க, அதுக்கு என்ன பேர்? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்கியிருக்காங்களே, ஒரு பெரிய சூட்சமம் தெரிஞ்சுங்க. ஐஐடியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, SC/ST கமிஷனில் நான் இருக்கேன் பார்லிமெண்ட் கமிட்டியில். நீங்கள் 198 பேக்வர்ட் கிளாஸ் கட் ஆஃப், 196.5 ஷெட்யூல் காஸ்ட். எவ்வளோ வித்தியாசம்? 1.5%. இந்த 1.5%க்கு பேக்வர்ட் கிளாஸ் உட்பட அப்பர் கிளாஸ் உட்பட ஷெட்யூல் காஸ்ட்டை இழிவாக பார்க்குறீங்க. இவெல்லாம் கோட்டாவில் வந்துட்டான். இந்த பேக்வர்ட் கிளாஸ் 198 வாங்கினா பாருங்க, அவங்கள வந்து பிராமணர்கள் வந்து இவெல்லாம் கோட்டாவில் வந்துட்டான்னு நினைக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு கோட்டா வாங்கிறீங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதில் உங்கள் மார்க் என்ன? 183. 183 வாங்கினா ஒரு பிராமணரையோ ஒரு ரஜபுத்திரரோ உள்ளே வரும்போது ஐஐடியில் அவரை யாரை கேவலப்படுத்துகிறா? ஏன் இவங்க எல்லாம் போய் கேவலப்படுத்த மாட்டேங்கிறாங்க? எந்த திமிரு? பிறப்பின் அடிப்படையில் தானே. அப்போ மெரிட்டுங்கிறது மெரிட் மை ஃபுட்னாங்க, கால் செருப்புடா மெரிட்னாங்க. அப்போ நீ மெரிட்டில் ஒருத்தனை ஆவணப்படுத்தணும்னா ஷெட்யூல் கிளாஸ் ஆவணப்படுத்துறல, பேக்வர்ட் கிளாஸ் ஆவணப்படுத்துறல. பேக்வர்ட் கிளாஸுக்கு கீழே ஷெட்யூல் கிளாஸுக்கு கீழே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி 10 மார்க் குறைச்சி வாங்கியிருக்கானே, 8 மார்க் குறைச்சி வாங்கியிருக்கானே, அவனையே நீ ஆவணப்படுத்த மாட்டேங்கிற? அவன் ஏன் சூசைட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்? புரியுது உங்களுக்கு? இங்கே தான் திராவிட தத்துவம் தேவைப்படுது, இங்கே தான் திராவிட மாடல் தேவைப்படுது. இதை புரிந்து கொள்வதற்கு, புரிய வைப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் இல்லை. இப்போ வந்திருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 50 வருஷம் திராவிட ஆட்சிக்கு பின்னாடி வந்து தீண்டாமை பல வடிவங்களில் இருக்குது. வந்து இப்போ ஒரு தண்ணீர் தொட்டிலேயே வந்து மலத்தை கலக்கின மாதிரி விஷயங்கள் இருக்குது. வந்து இது சரியாக போய் மக்கள்கிட்ட சேரல அப்படின்னு சார். அதாவதுங்க, ஜாதி தீண்டாமை ஒழிப்புலாம் நீங்கள் வந்து 2000 வருஷம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாணன், பறையன், துடியன், கடம்பன் 4 குளமும் அல்லன்னாங்க. குளமும் அல்லங்கிறது அந்த நிலப்பரப்பு ஏரியாவில். இப்போ வந்து ஒரு ஒரு கடற்கரை ஓரமாக நான் கேட்குறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் கடற்கரை ஓரமாக ஒரு 5000 குடிசைகள் இருந்திருக்கு, குப்பங்கள் இருந்திருக்கு. இவங்க போய் கொடைக்கானல்லையோ ஊட்டியிலே போய் பொண்ணு கொடுக்க முடியும்? திருமணம் செஞ்சுக்க முடியும்? அப்போ தங்களுடைய வாழிட வட்டாரத்தில் செய்கின்ற தொழிலை நிலப்பரப்பிற்கு ஏற்ப அவர்கள் குளமாக வாழ்ந்தார்கள். குறிஞ்சி நிலம், மருது நிலம். மருது நிலத்தில் வந்து நெல் இருந்தது, வசதியாக சாப்பிட்டாங்க, வசதியாக இருந்தது, கோயில் கட்டினாங்க. அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. பிரிவினைகள் இருந்தது, குளங்களாக இருந்ததே தவிர ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. நீங்கள் அதை தான் அம்பேத்கர் அழகாக சொல்வார். ஹரிசாண்டல் டிவிஷனுங்கிறது வேறு. இதை இப்படி பிரிச்சுக்க, அதை அப்படி பிரிச்சுக்கன்னு இந்த ரூமை 4 பிரிச்சுக்கிறது வேறு. ஆனால் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது வேறு. இந்த ரூமை 2 பிரித்து நீ அந்த பக்கம் அந்த பக்கம்னா சமமாக தான் இருக்கும். ஆனால் பிரிவினை இருக்குது. ஆனால் ஒரு ஏணிப்படிக்கு மேலே மேடிச்சு வச்சிங்கன்னா நான் மேலே இருக்கேன், நீ கீழே இருக்கேம்மா. இதை செஞ்சது தான் அந்த மதம். அப்போது இந்த மத ரீதியான விளையாட்டு 2000 ஆண்டு காலமாக இந்த கொடுமை நடக்குது. இந்த 2000 ஆண்டு கால சைக்காலஜியை நீங்கள் வந்து இப்போ நான் 100 ஆண்டில் எவ்வளோ உடைச்சிருக்கோம் நீதி கட்சி வந்து. இப்போ என்ன சொல்கிறாங்க, 100 வருஷம் வந்துருச்சா ஜாதி ஒழிஞ்சு போச்சாங்கிறாங்க. நீ 2000 வருஷமாக என்கிட்ட போதிச்சிருக்க ஜாதியை, அதுலேருந்து நான் வெளியே வரணும்ல, ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்கள்கிட்ட போகணும்ல. இப்போ ஏன் நான் ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ வந்து கம்பீரமாக இருக்கேன்? நான் ஏன் பெரியார் கொடுத்த உணர்வு, அண்ணா கொடுத்த உணர்வு, அம்பேத்கர் கொடுத்த உணர்வு, நான் பெற்ற கல்வி, என்னுடைய குடும்ப 2-3 தலைமுறையாக நாங்கள் படித்ததனுடைய விளைவு, பொருளாதாரத்தில் நான் நடந்திருக்கிற எங்கள் குடும்பம் அடைந்திருக்கிற மேட்டிமை. இன்றைக்கு எங்கள் தாத்தா வந்து பஞ்சம் முளைக்க இலங்கைக்கு போனார். பஞ்சம் முளைக்க இலங்கைக்கு போனார். தீண்டாமை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர் அங்கே இருந்து ஒரு பையன் சம்பாரித்து எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊரில் திரும்ப எந்த கிராமத்துலேருந்து போனாரோ அந்த கிராமத்தில் 15 ஏக்கர் நிலம் வாங்கினார். 3 மோட்டார் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா. அவருடைய பையன் நான் வக்கீல் ஆனேன், MP ஆனேன், கேபினட் மினிஸ்டர் ஆனேன். நல்லா கவனிங்க, 1910-15 எங்கள் தாத்தா ஓடினார். 40-50 எங்கள் அப்பா இங்கே வந்து வீடு கட்டினார், நிலம் வாங்கினார். 64 நான் பிறந்தேன். நான் இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிட்டேன். 97 பிறந்த என்னுடைய மகள் இன்றைக்கு வந்து உலகத்தில் 10 சட்டக்கல்லூரியில் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக இருக்கின்ற கியூன் மேரி சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட மேற்படிப்பு படிக்கிறார். அப்போ இந்த 100 ஆண்டு கால வரலாறுங்கிறது நீதி கட்சியினுடைய வரலாறு, திராவிட இயக்க வரலாறு. அப்போ நானே திராவிட மாடல். இப்போ இந்த 100 ஆண்டு காலத்தில் மாற்றம் நடக்கலையா? நடந்திருக்கு. பட் ப்ராசஸ் வில் பி ஸ்லோ. நீங்கள் 2000 ஆண்டை பார்க்கணுமே தவிர இப்போ 30 வருஷத்தில் வரலன்னா முதல்ல காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஜாதி எங்கே, அவரை பார்த்து என்ன நீங்கள் சொல்லிடுவீங்களா? இவரை பார்த்து இவர் ஜாதியை பார்த்து சொல்லிட்டீங்களா? நீங்கள் சொல்ல முடியாது. அது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போது ஜாதிங்கிறதும் அந்த ஜாதியால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மைங்கிறதும் நம்ம வந்து மண்டையிலேருந்து எடுக்கணும். அதை எடுப்பதற்கு பெரியார் தேவை, அண்ணா தேவை, கலைஞர் தேவை, ஸ்டாலின் தேவை. அதை நான் செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் போகிறது லேட்டாக தான் ஆகும். அதனால தீண்டாமை ஒழிஞ்சு போச்சாலும் இப்போ கேட்க முடியாது. இருக்கும்
பட் புரிதல் வர 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 ஏங்க ஒரு காலத்தில் தொட்டா திட்டுனாங்க, இன்னைக்கு தொட்டுக்கிறாங்க. வீதிக்குள்ள போனா திட்டுனாங்க, இன்னைக்கு வீதிக்குள்ள போறாங்க. அப்புறம் சாப்பிட்டாவே திட்டுனாங்க, இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறோம். இப்போ எங்க நிக்குது? திருமணத்தில் நிக்குது, ஆணவ கொலையில நிக்குது. அதுவும் அறிவியலால் அகலும். இப்போ நான் திருமணம் நடக்காமையா இருக்கு? இப்போ என் குடும்பத்திலலாம் எல்லா நாடார் இருக்குது, தேவர் இருக்கு, பிராமணர் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, எல்லாம் வெள்ளைக்காரங்களே வந்துட்டாங்க, சேட்டே வந்துட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அப்போ அதை நோக்கி தான் நகரும். அப்படி நகருகிற போது 2000 ஆண்டுகளான பின் பேக்லாக் அது உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும், பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போகணும். இது மக்கள் மத்தியில் இருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, திமுக கட்சிக்குள்ளேயே வந்து காலில் விழுறது, பெண்களை இழிவா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது கட்சி அதாவதுங்க அண்ணாவும் பெரியாரும் போய் சேரல. இல்லை சில விஷயங்கள் அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது ரெஸ்பெக்ட் வேற, ரெவரன்ஸ் வேற. ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு எனக்கு இல்லை மரியாதை. இப்போ நீங்கள் இன்னைக்கு பழகிட்டோம், நாளைக்கு உங்களை பார்த்தா வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க, ரெஸ்பெக்ட். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டு பிரமித்து ரெஸ்பெக்ட் ரெவரன்ஸாக மாறும்போது ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரெவரன்ஸுங்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பெரிய ஆளுமை, நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பண்பு, ஒரு அருளுடைமை, ஒரு ஆதரிக்கிற குணம், இவையெல்லாம் இருந்து நம்ம மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவருக்கு மூத்த வயது. அப்படி இருக்கிற போது அவருக்காக அல்ல, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக காலத்தெட்டுக்குள்ள பேர் கும்பிடுறாங்க. அது நம்ம குடும்பத்திலே நடக்கும். தாத்தா காலில் கும்பிடுறாங்க. அது வந்து போலி அல்ல, அது வந்து நாடகம் அல்ல. அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு காலில் விழுந்து வணங்குங்கிறத வந்து நம்ம ஒன்றும் தப்பாக ரைட்டாங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டியதில்லை, அதை நம்ம தடுக்க வேண்டியதில்லை. ஆனால் செயற்கையாக காலில் விழு வைக்கிறது, இந்த கலாச்சாரத்தை ஜெயலலிதா தான் ஏற்படுத்தினாங்க. வேணும்னே தன்னை விட பெரியவர்கள் எல்லாம், இல்லைன்னா KKS காலில் விழுவுறத படம் எடுத்து போடுமா அந்த அம்மா? புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி போலி கலாச்சாரம் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ வந்து நீங்கள் வந்து கலைஞர் முரசொலி மாறனோட செல்ல பிள்ளையா அரசியலில் வளர்ந்தவர், இப்போ அவங்களோட இழந்துட்டீங்க. அதுக்கு பிறகு அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கம் என்ன? இல்லை, அவர்களோடு அதாவது என்னை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தது வரை தலைவர் கலைஞருக்கு அறிமுகம். இன்னும் சொல்ல போனால் கலைஞரிடத்தில் கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தியது இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்களும், என்னுடைய மாவட்ட செயலாளர் மறைந்த அண்ணன் மதிப்பிற்குரிய சிவசுப்ரமணியம் அவர்களும் சேர்ந்து தான் தலைவர்கிட்ட கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அது அண்ணன் வைகோ பிரிந்த காலம். அப்போ உனக்கு அரசியல் அறிமுகம் கிடைத்தது. அதற்கு பிறகு மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு அண்ணன் முரசொலி மாறன் அவர்களுடைய பரிச்சயம் கிடைத்தது. அப்போ அவரோடு பேசுகிற போது, அவரோடு உரையாடுகிற போது, நாடாளுமன்றத்தில் நான் எம்பியாக பேசுகிற போது ஓரிரு முறை பேசியிருக்கிறேன், ஒரு 10-15 கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அந்த சமயத்திலெல்லாம் அவர் என்னை ஊன்றி கவனித்து என்னிடத்தில் திராவிட இயக்க சிந்தனை, ஓரளவுக்கு சரளமான ஆங்கிலம், இவையெல்லாம் இருந்த காரணத்தினால் அவருக்கு எப்பயுமே அந்த டெல்லி பாலிட்டிக்ஸில் அவருக்கு ஒரு பெரிய குறை, சரளமான ஆங்கிலம் இருக்கணும், அது திராவிட இயக்க சிந்தனையோடு பொருந்தி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடாளுமன்றத்தில் அடையாளப்படுத்த முடியும். வெறும் ஆங்கிலமும் உதவாது, வெறும் திராவிட சித்தாந்தமும் உதவாது. ஆக திராவிட சித்தாந்தமும் கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்த ஒரு ஆங்கிலம் இருந்தால் நல்லதுன்னு எப்பவுமே நினைப்பார். அப்படிப்பட்ட ஆட்களை தான் அவர் அதிகமாக லிஃப்ட் பண்ண பார்ப்பார். அப்படி நான் அவருடைய கையில் கிடைத்தேன். அதனால் வந்து அவர் என்னை ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி 99 ஒரு அமைச்சராகக்கூடிய வாய்ப்பை தலைவர் கலைஞரிடத்தில் பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு அமைச்சராக, துணை அமைச்சராக, இணையமைச்சராக, அப்புறம் கேபினட் அமைச்சராக சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தினாலும், அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது நான் அவரோடு மருத்துவத்துறை அமைச்சராக பக்கத்திலே இருந்த காரணத்தினாலும் தலைவர் கலைஞர்களுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு. பிறகு அவரோடு பேசுகிற போது, உரையாடுகிற போது என்னிடத்தில் இருந்த திராவிட இயக்க சிந்தனை, பிறகு நான் திராவிடர் கழகத்திலே பயின்ற அந்த காலத்தை எல்லாம் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தலைவர் அவர்களும் கலந்து பேசி அதற்கு பிறகு அவரோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்த போது ஒரு ஆங்கில புலமை, திராவிட சித்தாந்தம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு, இந்த மூன்றும் இருக்கிற காரணத்தினால் கலைஞருக்கு என்னை அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. பெரிய தலைமுறை இடைவெளிக்கு பிறகு கலைஞர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு பக்கத்தில் போய் அவருடைய நம்பிக்கையை ஒரு அங்குலம் கூட குறைத்து கொள்ளக்கூடாது என்பதிலே மிக கவனமாக அவரோடு பயணிக்க வேண்டியிருந்தது. அப்புறம் அதற்கு பிறகு 2G வந்தது. அந்த 2G வழக்கில் கூட நான் எப்படி வாதாடினேன் என்பது அவருக்கு தெரியும். கெடு வாய்ப்பாக தீர்ப்பை பார்க்கலையே தவிர அந்த வழக்கை கூட நான் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறேன் தன்னந்தனியாக என்பதையெல்லாம் பார்த்து அவர் என்னை உச்சி மோந்த காலங்கள்லாம் உண்டு. எனவே ஒரு தாய் தந்தையரை இழந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படித்தான் அண்ணன் முரசொலி மாறன் அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இழந்த மனநிலை எனக்கு. ஆனால் ஒரு தாய் தந்தையரை இழந்ததற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு தனியாக இருக்கிற குழந்தை மீது கூடுதலான அக்கறையை எப்படி சகோதரர்கள் காட்டுவார்களோ, பரிவை காட்டுவார்களோ, அப்படிப்பட்ட பரிவை, பாசத்தை இன்றைக்கும் நம்முடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என் மீது செலுத்துகிறார் என்பதுதான் எனக்கு இருக்கிற
அடையாளமும் ஆறுதலும். கலைஞர் காலகட்ட அரசியலும் பார்த்துருக்கீங்க, இந்த கலைஞர் இல்லாத காலகட்டம் இப்போ உள்ள அரசியலும் பார்க்குறீங்க. இந்த 2 காலகட்டமும் எப்படி இருக்குது வித்தியாசம்? இல்லை வந்துங்க, நான் வந்து ஒரு தடவை என்னால் தாங்க முடியாமல் முதலமைச்சர் ஒரு டெக்ஸ்டே போட்டேன். அவர் வந்து சமூக நீதி கொள்கையில் இருக்கிற பிடிப்பு, அவர் திராவிட மாடலை முன்னெடுப்பதெல்லாம் பார்த்தாக்க எனக்கே திடீர்னு என் மேலே ஒரு 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 மிகப்பெரிய வெறுப்பு வந்துச்சு. நம்மையும் அறியாமல் இவர் வந்து ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டராக இருப்பார், ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டை கொடுக்குற சீஃப் மினிஸ்டராக இருப்பார். ஆனால் அண்ணாவை போல் கலைஞரை போல் திராவிட தத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு முதலமைச்சராக இருப்பாரா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருந்தது உண்மை என்பதை அவருக்கே டெக்ஸ்ட் பண்ண ஒரு நாள். எனக்கு வெக்கமாக இருக்குன்னு கூட சொன்னேன். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, சாரி ஐ அண்டர்மைண்ட் யூ, உங்களை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மையும் அறியாமல் இவரை கலைஞரோடு ஒரு பெரிய ஆளுமையோடு பழகிய காரணத்தினால் அந்த தத்துவ அடர்த்தி இவரிடம் இருக்காதோ. இப்போ எம்ஜிஆர் ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் நடத்தினார், ஒரு பாப்புலிஸ்ட் சீஃப் மினிஸ்டர், பட் அவர் தத்துவத்தினுடைய ஆளுன்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி ஜெயலலிதா வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதனால் ஒரு பெரிய தத்துவத்தினுடைய தலைவர்னு ஜெயலலிதா ஒரு காலமே ஏற்றுக்க மாட்டேன். அவர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கினார், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவரை நம்பினார்கள், அந்த நம்பிக்கைக்குரிய தலைவியாக அவர் விளங்கினார், அவ்வளோதான். அவர் ஆட்சி நடத்தினார், சில திட்டங்களை கொடுத்துருப்பாரு, நிற்காமல் போகிறது வேறு விஷயம். ஆனால் தத்துவத்தின் அடையாளமாக இருப்பது தான். ஏன்னா ஒரு திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை போல ஸ்கூல் ஆஃப் தாட், அவர் எனக்கு எதிர்மறையாக கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆளுநர் ரவி வந்து சனாதனம் தான் எனக்கு பிடிக்குங்கிறார், தட் இஸ் ஹிஸ் ஸ்கூல் ஆஃப் தாட். ஆனால் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் எந்த இடத்துல நிற்கிறவங்க தான் முக்கியம், தப்பாக கூட இருக்கட்டும். அப்படி இவர் நிற்பாரா என்கிற ஐயப்பாடு எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் உடைத்து விட்டு, இன்னும் சொல்ல போனால் அண்ணா காலத்தில் ஜனசங்கம் இல்லை தமிழ்நாட்டில், கலைஞர் காலத்தில் பிஜேபி இருந்தது, ஆனால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கக்கத்தில் வைத்திருந்தால் கலைஞர். இன்னைக்கு அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, பெரியார் இல்லை. எப்படி தெரியும், ஆர்எஸ்எஸ் ஓங்கி நிற்குது. இந்த காவி நிறத்தை வந்து கொடூர காவி நிறத்தை ஓங்கி ஒழிக்கின்ற ஆர்எஸ்எஸ் அபாய குரலை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் அண்ணாவுக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது அப்படின்னு நம்ம நம்பணும். ஆனால் அண்ணா கலைஞர் இருவருடைய கூட்டு கலவையாக சேர்ந்து நின்று திராவிட மாடல் என்று சொல்லி ஆரியத்தை வேறு இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்ஸை வேறு இருக்கக்கூடிய ஒரு வீரியமிக்க தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே உயர்ந்திருக்கிறார் என்பது நான் உள்ளபடியே புலங்காகிதம் அடைகிறேன், ஆச்சரியம் அடைகிறேன். அவரை ஒரு காலத்தில் குறைத்து மதிப்பிட்டதற்காக நான் வெளிப்படையாக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இந்தியாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய பிரதமராக அல்ல, இந்தியாவினுடைய பிரதமரை தீர்மானிக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிமிக்க ஒரு தலைவராக இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து அந்த சிபிஐ அமலாக்க பிரிவு வந்து அந்த வழக்குகள் பற்றி சொன்னீங்க. ஆமாம், நீங்களும் அதை எதிர்கொண்டிருக்கீங்க. ஹம்பக், சும்மா நான்சென்ஸ், ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு ஈடி போட்டுக்க வேண்டியது, சொத்துக்கள் முடக்கன் போட வேண்டியது, பிம்பம் தானே. 1,70,000 கூட எங்கே போச்சு? அந்த மாதிரி இவங்க இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சிகளை முடக்குகிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மோடி வந்து வெகுளித்தனமாக முட்டாள்தனமாக நாடாளுமன்றத்திலே வளரிட்டார். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம், எங்களை எதிர்ப்பதற்கு காரணம் ஈடின்ட்டார். புரியுது உங்களுக்கு? நாங்கள் சொல்லலை. அப்போ அவரே ஒத்துக்கிட்டார், ஈடியை நான் தான் போடுறேன், அவங்களாம் ஒழிக்கிறேன்ட்டு. இதெல்லாம் அப்பட்டமாக தெரியலையா? அப்பட்டமாக தெரியலையா? அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்து எந்தெந்த கம்பெனிலாம் பார்த்து 2Gக்கு ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்களோ, இந்த சொத்துக்கும் ராஜாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்களோ, அதே சொத்தை திரும்ப ஒரு தடவை ரைட் அடிச்சு அதுக்கே ஒரு ஈடி போடுறீங்களே, எதுக்காக? பயமுறுத்தவா? அதான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஈடிக்கு, இன்கம் டேக்ஸுக்கெல்லாம் ஊரில் இருக்க எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் பயப்படுவாங்க, மாநில கட்சிகள் பயப்படும். திமுகவோ அல்லது எங்களுடைய தலைவரோ, அந்த தலைவருக்கு கீழே வேலை பார்க்குற ராஜாவோ ஒரு காலமும் பயப்பட மாட்டோம். எல்லா ஊடகங்களையும் கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லை. அதானிக்கு என்டிடியை வாங்கணும்னு என்ன அவசியம்? அதானிக்கு என்டிடியை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, இந்தியாவுடைய புகழை உயர்த்துவதற்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டிவி வேணுங்கிறாங்க. ஒன்று யார் கேட்டப்போ அதுவெல்லாம் அவருடைய நோக்கம். அப்போது யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறார்களோ அவர்கள் எல்லோரையும் கையில் மடக்கி, அது ஊடகமாக இருந்தாலும், உச்சநீதிமன்றமாக இருந்தாலும், தேர்தல் ஆணையமாக இருந்தாலும், சட்டமன்றங்களாக இருந்தாலும், நாடாளுமன்றம், எல்லாத்தையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும். ஜனநாயகத்தின் பேரால், எண்ணிக்கை இருக்கிறது என்கிற பேரால் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இது வந்து ஹிட்லரை மாதிரி நடக்கிறாங்க, முசோலினி மாதிரி நடக்கிறாங்க. ஆனால் ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் இயற்கை என்ன பாடம் கொடுத்ததுன்னு தெரியும். அதே முடிவு தான் அவங்களுக்கும் வரும்.